பட்ஜெட் மேக் Lenovo Legion. வாங்க பிடிச்சிருவோம். அப்படியே மேக் மாதிரியே இருக்கு. பவர் கார்டு, சார்ஜர், டைப் சி சார்ஜர், மொபைல் சார்ஜர் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ரொம்ப குட்டியா இருக்கு. இந்த லேப்டாப்பே வந்து கிட்டத்தட்ட மேக் மாதிரி தான் இருக்கு. அவ்வளோதான், பாக்ஸ் ஒன்றும் இல்லை. தட்ஸ் இட். லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டிசைன் பார்த்துருவோம். எல்லாமே மெட்டல் பாடியாகவே கொடுத்துருக்காங்க. பின்னாடி முன்னாடி ரெண்டுமே வந்து மெட்டல் பாடியாக கொடுத்துருக்காங்க. நல்லா டூரபிள் வரும்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து பின்னால் வந்து வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் 2 கொடுத்துருக்காங்க. முன்னாடியும் ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. லேப்டாப் வந்து சிங்கிள் ஃபிங்கரில் ஓப்பன் ஆகுது. அதே மேக் மாதிரி 180 வரைக்கும் நம்மளால டில்ட்டும் பண்ணிக்க முடியும். மேக்ல இல்லாது. ரைட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா பவர் ஆன் பட்டன் வருது, ஹெட்ஃபோன் ஜாக் வருது, யூஎஸ்பி டைப்-A போர்ட் ஒன்று வருது. லெஃப்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. டைப் சி தண்டர்போல்ட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. 16 GB DDR5 RAM வந்துருது. சால்டட் RAM, ஸோ அப்கிரேடேஷன் நாட் அவைலபிள். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 1 TB SSD. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நோ டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு, ஸோ கேமர்ஸ் அவாய்ட் திஸ் லேப்டாப். அது கீழே பார்த்தோம்னா டிஸ்பிளே ஹைலைட்டட் பாயிண்ட் அதுதான். 14 inches OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் வந்து ஓகேவா இருக்கு. 400 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர்ல நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். டால்பி வெர்ஷன் இருக்கு. மூவி லவர்ஸ்க்கு பெஸ்ட் லேப்டாப் இதுதான். அதுக்கும் கீழே பார்த்தோம்னா கீபோர்டு வந்து பேக்லைட் கீபோர்டோட வந்தது. ஓகேவான கீபோர்டு தான். அது கீழே பார்த்தோம்னா ட்ராக் பேடு லார்ஜ் சைஸா கொடுத்துருக்காங்க. அதுவுமே அலுமினியத்துல கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் மாதிரி ட்ராக் பேடோட வந்துருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்பீக்கர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்பி அட்மாஸ் போர்டு வந்துருக்கு. கனெக்டிவிட்டியில வைஃபை 6E வந்துடுது. ப்ளூடூத் வந்து 5.1 வந்துடுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பேட்டரி சார்ஜர் வந்து 65 வாட் சார்ஜரு. இதை போட்டோம்னா கண்டிப்பா 1.5 hours வந்து ஃபுல் சார்ஜ் ஆக டைம் எடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேட்டரியோட யூசேஜ் வந்து 6 to 5 hours வந்து எக்ஸ்ட்ரீம் பர்ஃபார்மன்ஸ்ல நமக்கு 6 to 5 hours தான் வருது. ஃபிளைட் யூசேஜ்னா 7 to 8 hours கண்டிப்பா கிடைச்சிருது. ஃபர்ஸ்ட் ஸ்பெக்கை பார்த்துருவோம். ப்ராசஸர் வந்து i5 13th generation ப்ராசஸர், H series ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. குட்டி லேப்டாப்பாக இருக்கே, பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காதெல்லாம் இல்லை. H series ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நம்மளால எதிர்பார்க்க முடியும். 12 core வருது. 4 core பர்ஃபார்மன்ஸ் கோராகவும் 8 core எஃபிஷியன்ட் கோராகவும் 18 MB கேஷ் மெமரி வந்துடுது. நெக்ஸ்ட் முக்கியமா ஒன்று OS Windows 11 ஹோம் வருது. அது சொல்ல மறந்துட்டேன். பாஸ் நெகட்டிவ் சேர்த்து சொல்லுங்க. சொல்றேன் இருப்பா. இல்லை ஸ்பீக்கர் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் இல்லை, லேண்ட் போர்ட் கிடையாது, பேக்லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகாது, நம்ம தான் மேனுவலாக ஆன் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த லேப்டாப் யாருக்கு சூட் ஆகும் பார்த்தோம்னா ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் நல்லாவே கலர் கிரேட் பண்ணுறதுக்கு கலர் அக்யூரசி வந்து நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் பேசிக் வீடியோ எடிட்டிங், பிஸ்னஸ் பீப்புள்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது ஓகே. கேமர்ஸ், ஹெவி டியூட்டி ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு இந்த லேப்டாப்பை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக் ஒன்று போட்டுருங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.